பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். வளைகுடா நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். 27ஆம் தேதி இந்திய நேரப்படி சாயங்காலம் 5 மணிக்கு ஈரான் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அது என்னன்னா, அமெரிக்காவுடைய நட்பில் இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்காவுடைய அலைஸ் மற்றும் அவங்களுக்கு மிலிட்ரி பேஸ் கொடுக்கக்கூடிய நாடுகள், இவங்களுடைய துறைமுகங்கள், இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் தாக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றது தான். இது ஈரானுடைய 67வது மிசைல் அட்டாக். அதாவது மிசைல் மற்றும் ட்ரோன்ஸ், ஒரு வேவு, பிறகு 2வது 3வதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த 1 மாத கால யுத்தத்தில் இந்த எச்சரிக்கையை நம்ம குறிப்பிட்டு கவனிக்கணும். ஏன்னா மொத்த ஃபோக்கஸும் கடந்த ஒரு வாரமாக 3rd வீக் ஆஃப் த வார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மேலே இருந்துச்சு, பொருளாதார மேலே இருந்துச்சு, அமெரிக்கா இவங்க ஈரான் என்ன ஒருத்தர் பண்ணிக்கிறாங்கன்னு இருந்துச்சு. இப்போ மீண்டும் ஃபோக்கஸ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇ, சவுதி அரேபியா, ஒமான், கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஈராக், இந்த 6 நாடுகளுடைய போர்ட்ஸ், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய சிட்டிஸில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸ். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, துபாயில், நான் பேர் குறிப்பிட முடியாது, பட் என்னுடைய நண்பர்கள் லைவாகவே எனக்கு சொன்னது, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸஸை வெக்கேட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீரர்கள் பார்த்தீங்கன்னா சிறு சிறு குழுக்களாக பிரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் தங்கிட்டு இருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே ஈரான் குறிப்பிட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அதில் 10ல் 9 ட்ரோன்கள் தடுக்கப்பட்டாலும் அந்த ஒரு ட்ரோன் அப்படின்றது தாக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ அமெரிக்க வீரர்கள் காயமடைஞ்சாங்க, இல்லை உயிரிழந்தாங்கன்ற டீட்டெயில் வெளியில் வரல. அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு வளைகுடா நாடுகளில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டலைட் இமேஜரி, மேக்ஸ்டர் இமேஜிங்ன்ற ஒரு கம்பெனி, தனியார் நிறுவனம், நம்ம ஒரு 3 லட்ச ரூபா அதுக்கு கட்டணும் அப்படின்னா நமக்கு லைவாக சேட்டலைட் பிக்சர்ஸ் எடுத்து பார்க்க முடியும். நம்மளுடைய ஊடகங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் அதை பயன்படுத்தி தான் பிஃபோர் ஆஃப்டர், இந்த தாக்குதலுக்கு முன் பின் அப்படின்ற அந்த கம்பேரிசனை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா அமெரிக்க நிறுவனங்களுமே இந்த இமேஜ் ஷேரிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் பெரிய அளவுக்கான இமேஜரி அப்படின்றது கிடைக்கல. அதே சமயம் ஈரானில் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற இமேஜஸும் இன்னும் வெளியில் வரல. அது உண்மையாக வெளியில் வரும்போது தான் எந்த அளவுக்கு ஈரான் சேதப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி வளைகுடா நாடுகள் மேலே என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றதை பார்க்க முடியும். பட் வளைகுடா நாடுகளில் வரக்கூடிய அந்த மக்கள் எடுக்கக்கூடிய வீடியோஸ், அவங்க எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நமக்கு கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 90% அக்யூரசியில் என்ன சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியுது நம்மளால். ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இப்போது ரெசிப்ரோகேட்டரி ஸ்ட்ரைக்ஸ்ன்னு சொல்லி அமெரிக்கா ஈரானுடைய எனர்ஜியை தாக்குனாங்க, பதிலுக்கு ஈரான் இந்த வளைகுடா நாடுகளுடைய எனர்ஜியை தாக்குனாங்க, இஸ்ரேலோடைய எனர்ஜியை தாக்குனாங்க, டிமானோ ஃபெசிலிட்டி தாக்குனாங்க, இவங்க அவங்களுடைய நகரத்தை தாக்குனாங்க, இதுதான் ரிட்டாலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ அதுக்கு பிறகு ஒரு மாதிரி டார்மெண்ட் ஆகி ஸ்டாக்னேட் ஆகி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை மையப்படுத்தி தான் இந்த போர் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. இப்போ மீண்டும் நகரங்கள் மேலே டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது யுஏஇ, கத்தார், சவுதி போன்ற நாடுகள் மேலே மிகப்பெரிய ப்ரெஷர் இப்போ பில்டப் ஆகுது. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே இந்த நாடுகள் தற்காப்பு, இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான்லேருந்து வரக்கூடிய மிசைல் ட்ரோன்களை தடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க நாட்டு மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலே பதிலுக்கு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரும். யுஏஇ அதற்கான கிளியர் இண்டிகேஷனை கொடுத்துட்டாங்க, சவுதியும் அதற்கான கிளியர் இண்டிகேஷனை கொடுத்துட்டாங்க. 2 அம்ஜத் தாகா அப்படின்னு சொல்லக்கூடிய யுஏஇயோட ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட், அவர் என்ன சொல்றாருன்னா, பேச்சுவார்த்தை பயங்கரவாதிகள் கிட்ட பண்ண முடியாது, இவ்வளோ தூரம் நம்ம தாங்கிட்டோம், பிரச்சனையே கிடையாது, யுஏஇ போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஈரானுடைய கதையை இப்போ மொத்தமாக முடிக்கணும், பயங்கரவாதிகளோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த போர் அடுத்த எஸ்கலேஷன் நோக்கி போகுதோ அப்படின்ற அந்த கேள்வி எழுது. அடுத்த எஸ்கலேஷன் அப்படின்றது ஈரான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு சொன்னதை வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை செஞ்சாங்க அப்படின்னா இந்த நாடுகள் போருக்கு தயாராக தவிர ஒரு வழியே இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன்ல போவாங்க. 5 நாடுகளுக்கு மேலே ஒரு யுத்தத்துக்குள்ள போனாங்க அப்படின்ற பட்சத்தில் இது கிளியர் கட்டா
ஒரு உலகப் போருக்கான துவக்கமாக கூட நம்மளால பார்க்க முடியும். நான் யாரையும் அச்சப்படுத்தணும்னு சொல்ல, பட் கடந்த கால வரலாறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியுது. இதே நேரத்தில் இப்போ இந்த நேரத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவசரமாக சவுதி பறந்து வந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு 200க்கும் அதிகமான சவுதியோடைய ஏர் டிஃபென்ஸ் உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ சவுதியில் இருக்கிறாங்க. சவுதியும் உக்ரைனும் ஒரு பாதுகாப்புக்கு ஒப்பந்தத்துக்கு வராங்க அப்படின்ற செய்திகளும் வருது. இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ரஷ்யாவுக்கு நேரெதிராக சண்டை போட்டு இருக்கக்கூடிய நாடு, இங்கே ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்ற ஒரு நாடு. ரஷ்யா இப்போ ஃபுல் மிலிட்ரி பேக்கப் அவங்களுக்கு கொடுக்காட்டியும் ஈரானுடைய அந்த மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸில் கணிசமான அளவுக்கு ரஷ்யாவுடைய பங்கு இருக்குன்றதை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ அங்கே எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற போர்வையில் இவங்க வந்து ஒன்று சேரும்போது இந்த பிளாக் தெளிவாக ஃபார்ம் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்கெனிங் சேனலாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா. இப்போ இந்த பார்கெனிங் சேனல் வந்து இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானில் பேச போகிறாங்க அப்படின்றத அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு இருக்கும் பொழுது ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், 10 கப்பல்களை நாங்கள் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க, ஈரான் வந்து அனுமதிச்சாங்க. அதில் 8 கப்பல்கள் வந்து பாகிஸ்தான் கொடியை போட்டு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை போனாங்க அப்படின்ட்டு கடந்து வந்தாங்கன்ட்டு. இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய, நல்லா கேட்டுங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஐஆர்ஜிசியில் இருக்கவங்க நேரடியாக சொல்லலை, பட் அதில் ஸ்ட்ராங்காக ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு பச்சை துரோகி, பாகிஸ்தானுக்கு மட்டும்தான், அவங்க நாட்டுக்கான கப்பல்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுமதி கொடுத்தோம், ஐஆர்ஜிசியை ஏமாற்றி முதுகில் குத்தி 8 கப்பல்களை அமெரிக்காவுடைய, அதாவது எங்களுடைய எதிரி நாடான அமெரிக்காவுக்கு வந்து இவங்க வந்து பங்களிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த கோபமும் இப்போ ஈரானில் வந்து பரவலாகவே பேசப்படுது. பாகிஸ்தானை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அடுத்தடுத்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இது காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகிறத வந்து நம்ம கிளியர் கட்டாக பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், பேச்சுவார்த்தை பேக் எண்டில் போயிட்டு தான் இருக்குது. அதோடைய பிரேக் த்ரூ எப்போ வரும்னு சொல்லி நானும் எதிர்பார்க்குறேன். எல்லாரும் நம்ம அதை எதிர்பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இந்த போர் கண்டினியூ ஆகிறது, இவங்க எப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கன்றதை தாண்டி எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. இப்போ அந்த பேக் சேனலில் பாகிஸ்தான், ஈஜிப்ட், துருக்கி இந்த 3 நாடுகள் ஈரான் கிட்ட, அமெரிக்கா கிட்ட டைரக்ட் மெசஞ்சர்ஸாக இருக்கிறாங்க. ஈரான் தரப்புல இருந்து அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அவர்களும் அவங்களுடைய சபாநாயகரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரை இப்போ இஸ்ரேல் அவங்களுடைய ஹிட் லிஸ்ட்ல இருந்து எடுத்து வெளியில் வச்சிட்டாங்க. அதாவது பாகிஸ்தானுக்குள்ள இவங்களை பற்றி, ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஃபிசிக்கலாக தான் பேச போகிறாங்க. அந்த இடத்துல இவங்களுடைய மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயோடைய ஒரு பிரிவு இஸ்ரேல்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த உளவு தகவலை ஷேர் பண்ணாங்க, அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற போது உடனடியாக இது வந்து வேற லெவலில் பேசி அமெரிக்கா பேசின பிறகு இப்போ இஸ்ரேல் வந்து அந்த அவங்களுடைய டார்கெட் ஹிட் லிஸ்ட்லேருந்து இந்த 2 பேரை வெளியில் எடுத்திருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேலும் வரக்கூடியதை, அதாவது இந்த பேச்சுவார்த்தை இஸ்ரேல் ஆதரிக்கக்கூடிய ஒரு சிறு ஆதரவான செயலையும் வந்து நம்ம கிளியர் கட்டாக பார்க்குறோம். இப்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னால் சர்வை பண்ண முடியும், நீங்கள் என்ன தாக்குதல் நடந்தாலும் நான் வந்து வீழ்ந்துட மாட்டேன் அப்படின்ற பாயிண்டில் அவங்க தெளிவாக நிற்கிறாங்க. பட் அவங்க இப்போ பண்ண இந்த பாலிடிக்ஸில் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, இப்போது இஸ்ரேல் போன வருடம் நடத்திய தாக்குதலில், ஈரான் மேலே நடத்த அந்த 12 நாள் தாக்குதலில் எல்லா நாடுகளும், அநேகமாக கல்ஃப் நாடுகள் அனைத்து நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாக நின்றாங்க. இதே யுஏஇ, கத்தார், சவுதி போன்ற நாடுகள் எல்லாமே கணிசமான அளவுக்கு நிதியும் கொடுத்தாங்க ஈரானுக்கு. இப்போ ஈரான் இந்த நாடுகள் மேலே நடத்திய தாக்குதலில் இவங்க எல்லாருமே எதிரிகள் ஆயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துருக்கியும் எதிரி தான் ஈரானுக்கு, ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் எதிரி, இந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து ஒரு துரோகி. இந்த சுச்சுவேஷனில் நாளைக்கு நீங்கள் ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியுமானா முடியாது. இப்போ ஒருவேளை இந்த போர் முடிவுக்கே வராமல் ஏதோ வெற்றி தோல்வின்னு ஒரு கிளியர் கட் பிக்சர் இல்லாமல் முடியுதுன்னே வச்சுக்கிட்டா கூட நாளைக்கு ஈரானுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு ஆபத்தாக தான் போய் முடியும். ஏன்னா அவங்களுக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய சைனா இன்னைக்கு அவங்க கூட இல்லை. மறைமுகமாக சில சேட்டலைட் இமேஜரி போன்ற உதவிகளை சைனா செஞ்சாலும் அவங்களால வந்து போருக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை கூட கொடுக்க முடியல. இப்போ துருக்கி பாகிஸ்தான் இராணுவ ஒப்பந்தம் இல்லாத போதும் மே 7ஆம் தேதி போன வருடம் நம்ம போர ஆரம்பித்த போது துருக்கி அவசரமாக 2 விமானங்கள் அனுப்பிச்சு வச்சாங்க பாகிஸ்தானுக்காக. துருக்கியோடைய இராணுவ வீரர்களுமே பாகிஸ்தானுக்காக செயல்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரியான எந்த சப்போர்ட்டும் சைனா கொடுக்கல. ரஷ்யா அவங்க போரில் பிஸியாக இருக்கிறாங்க, எப்படியாவது இந்த போரை கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே ரஷ்யா கைப்பற்றின நிறையா டெரிட்டரியில் ஒரு கணிசமான அளவுக்கு உக்ரைன் மீண்டும் பெற்றிருக்காங்க. ஸோ ரஷ்யாவாலையும் இப்போ வந்து பெருசாக பண்ண முடியல.
2 நட்பு நாடுகளும் வேற வேற தூரத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் 2 நாடுகள் இருக்காங்க. அப்போ ஈரானுக்கு இந்த தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமா ஒரு சரியான ஒரு இதுவாக இருக்காது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஈரானுடைய கண்ட்ரோலில் போகிறத இந்த அரபு நாடுகள் எக்காரணத்தை கொண்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு எப்போ நினைச்சாலும் ஈரான் இவங்களை கழுத்தை நெரிக்க முடியும். எண்ணெய் உற்பத்தியை நம்பி தான் இந்த நாடுகள் இருக்கு. UAE எண்ணெய் உற்பத்தியில் இல்லை, பட் அநேகமான வளைகுடா நாடுகள் எல்லாமே அவங்களுடைய அந்த செல்வம் அப்படின்றது பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் கேஸை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க இதை நோக்கி போனாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸு ஈரானுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்னா ஈரானால் ஜென்மத்துக்கு இவங்களை இவங்க கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஸோ அந்த இதை இவங்க கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ கிளியர் கட்டாக ஒரு ஆல் அவுட் எக்ஸ்பேன்ஷனாக இது போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் ஒரு மிடில் இன்ட்ரீம் ஃபேஸில் இது ஒரு 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 லெவலுக்கு மேலே போய் போர் இன்னும் உக்கிரமாகி அதன் பிறகு ஓரளவுக்கு சாந்தமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இப்போவும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை இதெல்லாம் சொன்னால் கூட பேக் எண்டில் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஈரானாலையும் ஒரு லெவலுக்கு மேலே இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சோஃபான் சென்டர்னு சொல்லக்கூடிய ஒரு திங்க் டேங்க்கு அவங்க ஒரு முக்கியமான அசம்ஷன் வைக்கிறாங்க. ஒரு நல்ல ஸ்டடி இருக்குது. அமெரிக்கா முழுவதும் ஈரானை ஸ்டடி பண்ணாமல் சில அசம்ஷன்ஸ் எப்படி வெனிசுலாவை வீழ்த்தணுமோ அந்த மாதிரி ஈஸியாக முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு 1 வீக் உள்ளே அப்படின்னு நினச்சி இவங்க உள்ளே இறங்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கன்வென்ஷனல் வார்ஃபேரில் ஈரானால் ஜெயிக்க முடியாது. நம்ம இப்போ கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது கன்வென்ஷனல் வார்ஃபேரே கிடையாது. பட் இவங்களால ஒரு ஃபைரிக் அவுட்கம்மை கொண்டு வர முடியும். இந்த பெயின் அப்படின்றது இன்னைக்கு நான் இப்போ என்னோட கிராமத்தில் ஒரு பெரியவங்ககிட்ட வயசான மூதாதையர் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னப்பா அங்கே போர் எப்போ முடியும், இங்கே நமக்கு கேஸ் பிரச்சனைலாம் வந்துருமா அப்படின்ற அளவுக்கு தாக்கம் இருக்குது. ஸோ இந்த பெயினை நேரடியாக அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள் தான். ஏன்னா அமைதி பூங்கா உலகத்தோடைய சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த துபாயெல்லாம் இன்னைக்கு இப்படிப்பட்ட தாக்குதல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்தியா போன்ற நாடுகளுக்கு கச்சா எண்ணெயை வெளிநாடுகளை நம்பி இருக்கக்கூடிய நம்மளை போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவாக இருக்குது. பல நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கவுறதுக்கான வாய்ப்புகளுமே ஆபத்துகளுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஈரான் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கவுண்டர் ப்ரெஷர் எடுத்து பார்த்தோம். மிலிட்ரி ரீதியாக இவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு, இன்னும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் லான்ச்சஸ், மிசைல் ப்ரொடக்ஷன் இதை விட்டுறவே கூடாது. இன்னும் 10 நாள் 15 நாள் ஆனாலும் இதை தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு ஈரானில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியால் நிமிர்ந்து நிற்க முடியாது. நிமிர்ந்து நிற்காத சமயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிப்போம் அப்படின்றதான். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு நாளும் அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அவங்களுடைய பாண்ட்ஸு டாலர் வீழ்ச்சிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. அமெரிக்கா பண்ணக்கூடிய ஒரு யுத்தத்துலேயும் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதுதான் அவங்களுடைய கேமிங் எப்பயுமே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வரதுக்கான சூழ்நிலை அப்படின்றது இல்லை. ஒரு நாளாவது நான் அந்த அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த தேதிக்குள்ளே ஒரு போர் முடிஞ்சிடும்னு சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் நிதர்சனமாக கண் முன்னாடி நிற்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அதை சப்போர்ட் பண்ணல. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.